என்னாச்சு சார்? என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து என் கழுத்தை சுத்திடுச்சு. பிளாஸ்டிக்கை ஒழிங்கன்னு கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க வீட்லயும் கம்பெனிலயும் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ உங்க உயிருக்கு ஆபத்தா வந்துச்சுல்ல? சே, இந்த பாழா போன பிளாஸ்டிக் கவர் என் உயிரை எடுக்குமாயா? சார், இனிமேலாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சார். சாயந்தரமா தீர்த்த குளத்துல முழுகிறதுக்கு குடும்பத்தோட போறோம். அப்படி முழுகுனா பல வருஷமா செஞ்ச பாவம் தீருன்னு என் பொண்டாட்டி சொன்னா. அதுக்கப்புறமா நீ சொல்றபடி நான் கேட்டுக்கிறேன். ஈவினிங் வேணா நாங்க பாதுகாப்புக்கு வரோம் சார். உன் திருப்திக்குனா வா, எனக்கு தேவையில்லை. என்ன எல்லாரும் இங்க கூடி இருக்காங்க? மேடம், இன்னைக்கு புனித நீராடுற நாள் மேடம். இன்னைக்கு இந்த குளத்துல குளிக்கிறவங்களுக்கு பல வருஷம் செஞ்ச பாவம்லாம் தீந்துருமா. நீங்க ஒரு பர்மிஷன் கொடுத்தா நானும் அப்படி போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். பாவம் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறது இல்ல, அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு தான் பாக்குறீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. மேடம், பூர்ணே பாவம் தீந்துரும்ல. வாட்ச கொடுங்க, தண்ணியில் நனைஞ்சிரும். பாத்து அன்னபூர்ணே, தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் முழுகி இருக்கேன்னு கரெக்டா கவுண்ட் பண்ணிக்க. சார், என்ன இன்ஸ்பெக்டர்மா சொன்ன மாதிரி வந்துட்டீங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். என்ன பாத்துக்க எனக்கு தெரியுமா, நீ அந்த வேலையை போய் பாருமா. 3 4 5 6 7 அங்க என்ன பண்ற? என்றங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க சார். இப்படிதான் மேடம் விளையாட்டு பிள்ளையா இருப்பாரு. இதுல பெருமை வேற. எண்ணிக்க 46 47 48 49 50 51 52 53 54 55 56 56 ஆச்சுங்க. சார், கொஞ்சம் சீரியஸா இருங்க சார். குளிக்கிற இடத்துல என்னமா சீரியஸ்? பெருமாள் சார், நீங்க இங்க பாத்துக்கோங்க. அங்க என்னமோ சத்தம் கேக்குது, நான் போய் பாத்துட்டு வரேன். புனித நீராடுன்னு வந்துட்டு ஸ்விமிங் பூல்ல குளிக்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி. ரெண்டு 303 ஐயா எல்லாரும் மூச்சு பிடிக்கிறார் பாரு. 304 எங்க போனா இந்த ஆளு? ஏங்க ரொம்ப நேரம் ஆகுது, வெளியில வாங்க. ஐயா ஐயா வாங்க. இங்க காணோம். என்னது காணுமா? சரி, நான் அந்த பக்கம் பார்க்கிறேன். இங்கே இல்ல. ஏங்க வாங்க. சாரி, ஒரு குளம் இருக்கு. குளமா? அங்க ஏதோ ஒரு பொண்ணு கரை ஒதுங்கி இருக்கு. அப்படியா? வாங்க. குளத்துல குளிக்கிறேன்னு போன ஒரு குளத்தோட போயிட்டாரு. பிரபல தொழிலதிபர் ராஜசேகரன் இன்று மாலை புனித நீராடும் போது குளத்தில் மூழ்கி பலியானார். போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கும்போதே அவர் இறந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ராஜசேகரன் எப்படி செத்தார்? டியூ டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் சார். தண்ணிக்குள்ள மூழ்கினப்போ பிளாஸ்டிக் கவர் மாட்டி செத்துட்டாரு. அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது இன்ஃபார்மர் கிட்ட இருந்து வந்த மெசேஜ் சார். யார் இவன்?
டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்னு கண்ணாமூச்சி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தா மொபைல் நம்பர் மாதிரி தெரியலையே. ஆமா சார், அப்படி ஒரு நம்பரே அலாட் பண்ணலன்னு மொபைல் நெட்வொர்க்ல சொல்றாங்க. ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு சார். தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டா ஆபத்து வந்துருமோன்னு அந்த இன்ஃபார்மர் பயப்படுறானோ என்னமோ. இன்ஃபார்மர் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் நம்ம ரகசியமா தானே வச்சிருப்போம். இவன் யாரோ புது ஆளு, டெக்னாலஜி தெரிஞ்சவனா இருக்கான். சரி, ஓகே. ராஜசேகரன் பெரிய பிசினஸ் மேன், ஆக்சிடென்ட் எல்லாம் செத்து போயிட்டாருன்னு நியூஸ் கொடுத்துடலாம். பிரஸ்ல நிறைய கேள்வி கேட்பாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்புங்க. ஓகே சார். யாழினி, ஒரு நிமிஷம். அரவிந்த் ரெசார்ட்லேருந்து பேய் இருக்குன்னு யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்க? ஆமா சார், ஒரு மேனேஜர் வந்து பேசினாரு, நல்லா திட்டி அனுப்பிட்டேன். ஏன் சார்? இல்ல, கிரீன் ஹில்ஸ் எஸ்பி என்கிட்ட பேசினாரு. அந்த கேஸ் உங்களை வச்சு கிளியர் பண்ண முடியுமான்னு. சார், எவனோ ஒரு கிறுக்கு பையன் பேய் இருக்குன்னு சொன்னா நீங்களும் அதை நம்பி என்ன ஆக்ஷன் எடுக்க சொல்றீங்களே சார்? சாரி சாரி சாரிம்மா, நீ போ. ஓகே சார். மெஸ்ல என்ன இன்னும் ஃபுட்ட காணோம்? இதோ வந்துட்டோம். அத்தை உங்களுக்காக ஸ்பெஷலா கலக்கி முட்டை. ஏற்கனவே கலக்கிட்டு தான் இருக்குமா, எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாத. பாருங்கப்பா, அத்தை கிண்டல் பண்றாங்க. மீரா, அத்தை தானே கிண்டல் பண்றாங்க. கொஞ்சம் பாலாவது குடிக்கிறியா? ஒண்ணும் வேணாம் நீ. நீ முதல்ல அண்ணனை மெசேஜ் வந்திருக்கு. யாருன்னு பார்க்கலாம். அரவிந்த் ரெசார்ட் அக்யூஸ்ட். பெருமாள் சார். எஸ் மேடம். நெட்வொர்க்லயே இல்லாத நம்பர்ல இருந்து எப்படி மெசேஜ் வரும்? கஷ்டம் மேடம். என்ன விளையாடுறாங்களா? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு எவனோ சவால் விடுறான். மேடம், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் இல்ல, அவன் உங்களுக்கு சவால் விட்டு இருக்கான். நீங்க இருக்கீங்களே. அன்னைக்கு அரவிந்த் ரெசார்ட்ல இருந்து ஒரு ஆள் வந்தானே. ஆமா மேடம். அவன் ஒரு கார்டு கொடுத்தான்ல, அதை போய் தேடுங்க. அந்த கார்டு உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கேன். கொடுத்தா அது டிராயர்ல இருக்கும், போய் எடுத்துட்டு வாங்க. சரி, இதோ எடுத்துட்டு வரேன். இவ்வளவு நாள் ஆகி அந்த இன்ஃபார்மர் பத்தி எந்த தகவலும் வரல. என்னதான் பண்றீங்களோ? ச்சே. இந்தாங்க மேடம் அந்த கார்டு. பெருமாள் சார். சொல்லுங்க மேடம். உடனே அரவிந்த் ரெசார்ட்க்கு போகணும். ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே? வெல்கம் மேம். எக்ஸ்பெக்டிங் யூ. இங்க மேனேஜர் முருகேசன் இருந்தாரு, அவர் எங்க? ஆமா மேடம், அவரோட வைஃப் டெலிவரிக்காக லீவ்ல போயிருக்காரு. ஓகே. இந்த பேயை பார்த்து பயந்தவங்க எல்லாம் வர சொல்லி இந்த அவங்க ரெடியா இருக்காங்களா? இருக்காங்க சார். நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் அவங்கள வர சொல்றேன். பரவாயில்ல, உடனே வர சொல்லுங்க. சரிங்க மேம். இவங்க தான் மேம் பேயை பார்த்து பயந்தவங்க. உட்காருங்க. சொல்லுங்க, பேய் என்ன பிரச்சனை பண்ணுச்சு? பரவாயில்ல சொல்லு. மேடம், நான் குளிக்கிறப்போ ஏங்க விளையாடாதீங்க. ஏங்க குளிக்கிறப்ப எதுக்குங்க தொந்தரவு பண்றீங்க? ஏங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சா? எதுக்கு எட்டி எட்டி பாக்குறீங்க? ஏங்க இவ்வளவு நேரம் அங்கதானே இருந்த, அப்பெல்லாம் வராத மூடு இப்ப வந்துருச்சா? யோ, உன் பொண்டாட்டி குளிக்கிறத ஒரு பேய் பார்த்துருக்கு, நீ எல்லாம் ஒரு புருஷனா? சார், எத்தனை நாளைக்கு சார் நானே இவளை பார்த்து பயப்படுறது? ஒரு நாள் பேய் பயப்படட்டும்னு விட்டுட்டேன் சார். என்னது பேய் பயப்படணுமா? இல்ல 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 இல்ல, பேயை பார்த்து பயப்படணும்னு விட்டுட்டேன் சார். ஹலோ, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. மேடம், அந்த ரூம்ல பேய் இருக்கு மேடம். அந்த பேய் கூட நான் படுத்திருக்கேன் மேடம்.
அதுக்குள்ள தூங்கிட்டாளா? ஹில் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்திருக்குன்னே தெரிய மாட்டேது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ரியாக்ஷனை காணும். அவ மேல கால் போட்டா அவகிட்ட இருந்து கால் வருது. ஹலோ, நான் பார்லர்ல இருக்கேன், வர அரை மணி நேரம் ஆகும். என்னது பார்லர்ல இருக்கியா? அப்ப இங்க இருக்கிறது யாரு? ஐயா, நான் இருக்கும்போது பேய் கொடுப்படுத்தியா? சும்மா இரு, இவ ஒருத்தி. இதெல்லாம் பேய் பண்ற மாதிரி தெரியலையே. உண்மையிலே பேய் இருக்கு மேம். இந்த மொபைல் பாருங்க. இவர் பெர்மிஷனோட இவர் ரூம்ல சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணோம் மேடம். கடவுளே, பாபா நீ தான் காப்பாற்றணும். ஓம் சாய் சாய். அப்பா சரி, நீங்க போங்க. தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன். பெருமாள் சார். மேடம், நான் அந்த ரூமை பார்க்கணும். மேம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரூம் எடுத்துக்குது மேம். இந்த வாரம் இந்த ரூம்ல பயமுறுத்துச்சு மேம். பாத்ரூம்ல குளிக்கிறவங்கள பயமுறுத்துது. என்னது? பாத்ரூம்ல குளிக்கிறவங்கள பயமுறுத்துமா? மிட் நைட்ல டோர் ஓபன் பண்ணி பயமுறுத்துது மேம். யோ, நீ சொல்றத பார்த்தா நான் இங்க தங்கறதுக்கு எனக்கு பயமா இருக்குது மேடம். அந்த லாக்கை செக் பண்ணுங்க. லாக்ல என்ன இருக்கு? லாக் கரெக்டா தானே இருக்கு. இந்த ரூம்ல சர்வேலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. Okay, அது என்னோட லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணுங்க. Sure, ma'am. பெருமாள் சார் வாங்க. சொல்லிடுறேன் மேடம். இந்த லாட்ஜோட ஓனர் செபஸ்டின் செல்லப்பாவுக்கும் அவர் தம்பி அகஸ்டின் செல்லப்பாவுக்கும் சொத்து பிரச்சனை மேடம். இந்த லாட்ஜுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் தான் எங்களை பேய் மாதிரி யோசப்பட்டு எல்லாரையும் பயமுறுத்த சொன்னார் மேடம். உங்களையும் பயமுறுத்திட்டா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சேன் மேடம். மேடம், இதுதான் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ற பேய் மேடம். இவங்களை லாக்அப்ல தள்ளுங்க. ஓகே. இவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் அந்த அகஸ்டின் செல்லப்பாவை அரெஸ்ட் பண்ணணும். கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். டேய் வாங்க. கிரீன் ஹில்ஸ் பகுதியில் கடந்த 2 மாத காலமாக ரிசார்ட்டிற்கு தங்க வரும் பயணிகளை பயமுறுத்தி விரட்டி அடித்த பேய்களை அது பேயல்ல போலி ஆசாமிகளின் வேலை என்பதை இன்ஸ்பெக்டர் யாழினி கண்டுபிடித்து கைது செய்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஹலோ சார். இப்ப தெரியுதா உன்னை ஏன் நாங்க போக சொன்னேன்னு? இன்னைக்கு இந்தியா முழுக்க டாப் 10 நியூஸ்ல நம்பர் 1 நியூஸ் வந்துதான். அதுதான் சார் பயமா இருக்கு. இனிமே எந்த பேய் கேஸ் வந்தாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. நீ எங்க பேய் ஓட்டதெல்லாம் போதும், இங்க நிறைய அக்யூஸ்டிங்ல விரட்ட வேண்டியது இருக்கு. சரி சார், ஒர்க் முடிஞ்சது. நான் நாளைக்கே கிளம்பிடுறேன். சேஃப் ஜர்னிமா. தேங்க்யூ சார். பாய். ஹாய் அத்தை. ஹாய் அத்தை, உங்களை நியூஸ்ல பார்த்தோம். அவங்க 2 பேரும் உண்மையான பேய் மாதிரியே இருந்தாங்க. உண்மையான பேய்னா நீ எதை பாத்திருக்கியா? நிறைய கோஸ்ட் மூவிஸ்ல பார்த்திருக்கேன். கோஸ்ட் மூவிஸ்ல வரதெல்லாம் பேய் கிடையாது. அது ஜஸ்ட் இமேஜினேஷன். சாட்டிங்ல யாரு? விச்சுவா? இல்ல, சச்சு. சின்ன பசங்க இவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருக்க கூடாது. அத்தை, அத்தை உங்க பின்னால
பாப்பா என்னாச்சு? பின்னால ஒரு உருவம். ஒண்ணுமே இல்லையே. மீரா, அத்தை உங்க பின்னால. மீரா, என்ன அம்மா, என்னாச்சு? அம்மா, என்ன அண்ணி என்னாச்சு? ஒண்ணும் இல்லையா அண்ணி, அவ எதையும் பார்த்து பயந்துட்டா. நான் அப்புறமா கூப்பிடுறேன், நீ வா. பெருமாள் சார், உடனே வாங்க. என்னங்க மேடம், என்னாச்சு? செபாஸ்டின் அக்யூஸ்ட். என்ன மேடம், ஏற்கனவே ராஜசேகர் அக்யூஸ்ட்னு மெசேஜ் வந்தது. அவர் செத்து போயிட்டாரு. இப்போ செபாஸ்டின் வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைச்சேன். ஆனா இந்த மெசேஜ் குழப்புது. அந்த செபாஸ்டியன் கேரக்டர் பத்தி கொஞ்சம் விசாரிங்க. நான் வந்த அன்னைக்கே செபாஸ்டின் செல்லப்பா பத்தி விசாரிச்சிட்டேன் மேடம். அவரை பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க. ஆனா அவருக்கும் அவர் தம்பிக்கும் தான் ஏதோ சொத்து பிரச்சனையா. அதான் பேய் ட்ராமா போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சரி, சக்திவேலுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி உடனே இதை பத்தி விசாரிக்க சொல்லுங்க. ஓகே மேடம், கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். நான் வரேன் மேடம். ஓகே, இந்தாங்க உங்க ஃபோன். செபாஸ்டியன் செல்லப்பா, டேட் ஆஃப் டெத். ஓ மை காட், இன்னைக்கு தேதி. ஷிட். செபாஸ்டியன் செல்லப்பா எங்க இருக்காரு? அவர் லண்டன் போயிருக்காரு மேம். எப்போ வருவாரு? வர 25ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருக்காரு மேம். ஆயுஷ்யோ? ஆமா மேம், நான் தான் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன். ஏன் மேம், என்னாச்சு? நத்திங். அவருக்கு இங்க ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா? ஆமாங்க மேம், இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல நிலாவூர்ன்ற இடத்துல இருக்கு மேம். போட்டோ காட்டுங்க. இதான் மேம் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ். Oh my god, அதே கெஸ்ட் ஹவுஸ். ஷிட். ட்ரிப்ஸ் முடியும் போது கூப்பிடுங்க, நான் வரேன். வாங்க மேடம். நோ நோ, பரவாயில்ல. என்னாச்சு பெருமாள் சார்? மேடம், நேத்து ராத்திரி தூங்கும் போது ஒரே பேய் கனவு. தூக்கம் வரலையேன்னு ஸ்விமிங் பூல் பக்கம் போனேன். ஆனா அங்க என்ன தன்னால கவர் பறக்குது. அந்த கும்பலை அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் பயம் தெரியல. பேய் ஞாபகமாவே இருக்கீங்க. இல்லைங்க மேடம், உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா, சார் பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இன்னைக்கு வரது கதிரேசனுக்கு தெரியுமா? தெரியாதுங்க சார். 25ஆம் தேதி தான் நீங்க வருவீங்கன்னு நேத்து கூட என்கிட்ட சொன்னார் சார். ராஜசேகர் டெத்துக்கு தான் வர முடியல. 16வது நாள் காரியத்துக்கும் வரலனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால தான் வந்தேன். ஆமா, கதிரேசனுக்கு கால் பண்ணா ஏன் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது? தெரியல சார்.
நீ போய் கதிரேசனை பிக்கப் பண்ணிட்டு வந்துரு, அதுக்குள்ள நான் ஃப்ரெஷ் அப் ஆயிடுறேன். சரிங்க சார். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? மேடம் இவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு. ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கலாம். ஓகேவா மேடம்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க கதிரேசன். செபஸ்டியன் சார் வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்காரா? 25th தானே வராருன்னு சொன்னீங்க? எஸ் மேம். அவரோட ஃப்ரெண்ட் ராஜசேகரனோட 16வது நாள் காரியத்துக்காக எல்லா ப்ரோக்ராம் தள்ளி வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு மேம். இப்போ எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணும். நிலா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக போயிருக்காரு. வர்றதுக்கு 1 hour ஆகும் மேம். அவரோட நம்பர் அனுப்ப முடியுமா? ஹலோ 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 சிக்னல் கிடைக்கல. ஹலோ என்னாச்சு மேடம்? மேனேஜர் கதிரேசனை லைன்ல பிடிங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? கதிரேசனுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. ரிசார்ட்க்கு கால் பண்ணி செபாஸ்டியன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவரை எப்படியாவது காப்பாத்தணும். நான் அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் பார்க்கறேன். இங்க ஏதாவது வண்டி கிடைக்குமா மேடம்? என்னங்க மேடம், செபாஸ்டியனை காப்பாத்தணும்னு போனீங்க, இப்போ உங்களை காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நான் எப்படி இங்க வந்த? இவர்தான் மேடம் டாடா ஏசில காய்கறி மூட்டையோட மூட்டையா உங்களை கொண்டு வந்தீங்க அட்மிட் பண்ணாரு. 6:30 மணிக்கு காய்கறி லோடு கொண்டு போறப்போ கரடி பதில மயங்க கிடந்தீங்க மேடம். நான் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க மேடம். செபாஸ்டியன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேனே, பண்ணீங்களா? நான் எத்தனையோ தடவை அவர் ஃபோனுக்கு ட்ரை பண்ண மேடம். அவர் லைன்ல கிடைக்கவே இல்லை. ஹலோ கதிரேசன், உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்க கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. மேம், செபஸ்டியன் சார் இஸ் நோ மோர். வாட்? டிக்கெட் 20ஆம் தேதிக்கு மாத்தி போட்டு வந்து இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டாரா மேம்? ஐயோ. மர்டர் மாதிரி ஏதாவது தெரியுதா? இல்ல மேடம், ஃபேன் ஊக்ல தொங்கி இருக்காரு. சூசைட் மாதிரி தான் தெரியுது. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? 15 நாளா ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சரி சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே மேடம். நான் போய் என்ன ஏதுன்னு செக் நீங்க பாருங்க மேடம். ஏதாவது நான் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். யோ வாங்கயா. கனெக்ஷனே கொடுக்கல. ஆனா சிசிடிவி எப்படி ஆன் ஆச்சு?